ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூமி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ராணி நல்லபடியாக வேண்டுதல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா அந்த மந்திரவாதி ராணியை தடுத்து நிறுத்தலான்னு முயற்சி பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்ம ராணிக்கு உதவி செய்கிறாங்க இல்லையா அந்த அரபிக்கார பொண்ணு. அந்த பொண்ணு ஐயப்பன் கொடுத்த வளையல வச்சு அந்த சாமியாரையும் ஓட விட்டு அடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாவித்திரி கிங் பயந்து போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ போட்டி அந்த தசவதானியோட சிகப்பு இருந்தா ஈஸியா ஜார்ஜினியா வெளியில வந்துடுவா, தமனோட முக்குல போவா, தமனாவுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னதும் அதை நான் எப்படியாச்சும் நாங்க கொண்டு வர வைக்கிறோம் அப்படின்னுட்டு சாவித்திரி கிங் நேரம் மந்திரவாதி கிட்ட போய் விஷயத்த சொல்றாங்க. நீங்க தான் சாமி எப்படியாச்சும் அந்த தசாவதானியோட சிகப்பை எடுத்து தரணும் அப்படின்னதும் ராணி மண்டி போட்டு தானே வேண்டுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வழியில முள்ளு மாதிரி போட்டதும் முள்ளு குத்தி ராணிக்கு சிகப்பு வருது. அந்த சிகப்பை அந்த மந்திரவாதி என்ன பண்றான்னா எடுத்துட்டு போய் நேரா ஒரு குப்பில கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அரபிக்கார பொண்ணையும் ஏமாத்தி நம்ம தமிழ் இருக்கிற அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இவன் அந்த அரபிக்காரி அப்படின்னதும் இவளுக்கும் மந்திர தந்திரங்கள் தெரிஞ்சிருக்கோ, அதனால இவளையும் நாம இல்லாம பண்ணி அவளோட சிகப்பை தமனாவுக்கு கொடுத்தா ஜார்ஜினியாவோட சக்தி பலமாயிடும் அப்படின்னு போட்டி சொன்னதும் அதுக்குன்னு இவளை இங்கே போட்டு தள்ளிடுறா அப்படின்னுட்டு அந்த மந்திரவாதி நம்ம அரபிக்கார பொண்ணு இல்லாம பண்ணலான்னு எடுக்கிறாங்க. பார்த்தா அவங்க மாய சக்தி மூலமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவ இல்லைன்னா என்ன, அதான அடுத்து தசாவதானியோட சிகப்பு இருக்கே, இதை நாம தெளிச்சா போதும். இங்க பாருங்க சாவித்ரி, நீங்க தான் இதை போய் வடக்கு திசையில தெளிக்கணும் அப்படின்னதும் நேரா சாவித்ரி கிங் வீட்டுக்கு ஜார்ஜினியாவை அழைச்சி வச்சிருக்கிற வடக்கு திசை பக்கமா அந்த சிகப்பை தெளிக்கிறாங்க. பார்த்தா உடனே ஜார்ஜினியா அங்க இருந்து நேரா நம்ம தமனா உடம்புக்குள்ள போயிடுறாங்க. பார்த்தா ஜார்ஜினியா தமன் உடம்புக்குள்ள போனதால தமனாவும் பொழைச்சிடுறாங்க. அவங்களோட கை ஒட்டப்பட்டுருது. அங்க பார்த்தோன்னா போட்டியும் நீ வெளியே முடிச்சிரு நல்லபடியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ஜார்ஜினியா சம கோவமா என்ன பண்றாங்கன்னா ராணியை தேடி போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணியை தான் காமிக்கிறாங்க. அவங்க நல்லபடியா வேண்டுதலை முடிச்சுட்டு நேரா குளத்துக்கிட்ட நம்ம சிவம் முன்னாடி சிவனே, நான் நல்லபடியா உங்களுக்கான வேண்டுதலை பண்ணி முடிச்சுட்டேன், நீங்க தான் எப்படியாச்சும் என் பொம்மை அக்கா பத்தி ரகசியத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னுட்டு நேரா குளத்துக்கிட்ட ஐயப்பன் கொடுத்தாங்க இல்லையா அந்த கருப்பு தொண்டு, அந்த தொண்டை தண்ணியில 3 வாட்டி முக்கி எடுத்தா தான் அதுல கடைசியா பொம்மையோட ரகசியம் வெளிப்படும். கடைசியா ராணி தொண்டை 3வது தடவை குளத்துல போட்டு எடுத்துட்டு நேரா மேல தூக்கி வச்சு பாக்குறாங்க. பார்த்தா அதுல நம்ம ராணி வீட்டுல இருக்கு இல்லையா மீன், அந்த மீன் தெரியுது. இது பார்த்து ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கடவுளே, அப்படின்னா இத்தனை நாளா நம்ம வீட்டுல பிரச்சனைகள்லாம் காத்து வந்தது மீனுக்குள்ள இருக்கிற பொம்மையக்காவா, இது புரியாம இருந்துட்டேனே, அப்படின்னா இத்தனை நாளா நீ எங்க கூட தான் இருந்திருக்கியா பொம்மையக்கா அப்படின்னு சொல்லி ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற ஜார்ஜினியா, ஏ ராணி ரொம்ப சந்தோஷமா இருக்கியா, இருடி இரு, நீ வீட்டுக்கு வாடி, அங்க உனக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜினியா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா ராணி ரொம்ப சந்தோஷமா தொண்டை எடுத்துட்டு கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு நேரா மீனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. இங்க பார்த்தோம்னா இதோட இந்த எபிசோட் முடிச்சிருது. கண்டிப்பா ஜார்ஜினியா என்ன பண்ணலாம்னா, ஏன்னா இவங்களுக்கு இப்போ தசாவதானியோட சிகப்பை தெளிச்சதால பலம் கூடி இருக்கும். அதனால நேரா நம்ம மீன் தொட்டிக்குள்ள இருக்கிற பொம்மையை வெளியில எடுத்து மீனை அந்த இடத்துல இல்லாம பண்ணலையும் வாய்ப்பு இருக்கு. சோ அப்படி இல்லாம பண்ணா ராணியால தாங்கிக்கவே முடியாது இல்லையா, அதனால கண்டிப்பா மீனை ஏதாச்சும் ஜார்ஜினியா பண்ணுவாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிச்சிருது.